வணக்கம் வழி. நான் தான் அவங்க ஒன்று செஞ்சு பேசுகிறேன். ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இது என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என்னடா போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேயும் வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம குமராபாளையத்தில் தான் 3 வயசுக்குமே வந்து ஒரு கிழவன் 70 வயசு கிழவன் வந்து பாலித்தீன் பண்ணிட்டான். அந்த கிழவனை கைது பண்ணிட்டாங்க. ரைட்டு, கைது பண்ணி பொதுமக்கள் கேட்டிருக்காங்க, எங்கள் முன்னாடி ஒப்படைங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்ககிட்டயும் தரல. அவங்க உறவினர், அவங்க தகப்பனார், தாயார் அவங்ககிட்ட கேட்டு தரமாட்டேங்கிறீங்க. என்ன நீங்கள் ஆட்சி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைய கெடுத்துறீங்க. அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, என்கிட்ட அந்த குழந்தை பேசின வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அப்பயே நீங்கள் ஏன் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? என்ன நீங்கள் ஆட்சி காப்பாற்றி என்ன சட்டம் ஒழுங்கு பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தங்கமணி அண்ணன் இருந்தாங்க, அவர் இருந்து இந்த மாதிரி வச்சு நடந்துச்சா? ஒரு டைம் நடந்த குமராபாளையத்தில் நடக்கலை. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது தான் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கடை நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எங்கள் மக்கள் தான் கிடைச்சாங்களா பாதிக்கப்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் மக்கள் உண்மையாலுமே உங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு நாசமாக போய் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து, சரிங்களா? உங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு என் மக்கள் நாசமாக போகிறாங்க. எங்கள் பெண் குழந்தைகள், எங்கள் அக்கா தங்கச்சி, என் பாட்டி எல்லாம் நாசமாக போகிறாங்க, கெடுத்து கொள்றானுங்கெல்லாம். நீங்கள் என்னென்ன ஆட்சி நல்லா ஆட்சி பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆட்சி சத்தியமாக கேடுகட்ட ஆட்சி. இது வந்து இந்த வீடியோ மூலிமா நான் பேசுகிறேன்னு சொல்லி என் மேலே வழக்கு போடுங்க, என்ன வேணால் செய்ய, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா என் மக்களுக்காக தான் நான் பேசி உள்ளே போகிறேன். ஒன்று என்னோடய தனிப்பட்ட கருத்து கிடையாது, என்னோடய இது கிடையாது. இந்த மக்களோட பிரச்சனைக்காக தான் நான் பேசி உள்ளே போகிறேன். அதை பற்றி கவலை கிடையாது. சட்ட ஒழுங்கு உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு மோசமான ஆட்சி, மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு 3 வயசு சிறுமி பாதுகாப்பில், அது என் ஊர், என் நாமக்கல், என் குமராபாளையத்தில் நடந்திருக்கு. இதில் என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்ட ஒழுங்கு சீராக இருக்குதுங்கிறீங்க. இதுதான் சீரானே ஜனே. மாற்று அரசியல் இதுதான் மாற்று அரசியல். 3 வயது பிள்ளை கிடைக்கிறது தான் மாற்று அரசியல். பாருங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. தகுந்த நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்கலையாங்கிறது தெரில. ஆனால் என் மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க, அது வேணால் உறுதி. வீடியோ பேசி போட்டதுக்காக அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாதுண்ணே. ரைட்ண்ணே. நல்லாட்சி மலர வாழ்த்துக்கள்.